அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இணைய வழியில் இணைந்துள்ள அனைத்து நல் நெஞ்சங்களுக்கும் பாரதியின் புகழை பாடுவது என்றால் அனைவருக்கும் மகிழ்ச்சி தானே. மகிழ்வோடு குழுமியுள்ள அனைத்து நல் நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு என் உரையை தொடர்கிறேன். தேடி சோரனிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரைகூடி கிளப்பருவம் எய்தி பின் கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற எம் முப்பாட்டன் பாரதியின் முத்தான வரிகளுக்கு முத்தமிட்டு என் உரையை தொடர்கிறேன். பாரதி என்று சொன்னவுடன் பாரதி வாழ்ந்த ஆண்டுகள் குறைவாக இருந்தாலும் அவர் நம்மிடம் விட்டு சென்றுள்ள நினைவுகள் படைப்புகள் ஏராளம் என்றுதான் சொல்ல வேண்டும். பன்முக பார்வையில இன்று ஒரு 10 பார்வையை மட்டும் சில சான்றுகளோடு தங்களோடு கலந்துரையாடலாம் என்று எண்ணியுள்ளேன். பாரதி ஒரு சிறந்த பெண்ணிய சிந்தனையாளர், மொழியியலாளர், சிறுகதை ஆசிரியர். பாரதி என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது கவிஞன் என்று மட்டும்தான். ஆனா பாரதி கவிதைகள் மட்டுமல்ல, சிறுகதைகளும் படைத்துள்ளார். இதழ் ஆசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார். யாப்பு இலக்கணம் இயற்றுவதில் பாரதிக்கு நிகர் பாரதியேதான். சிறந்த தேசப்பற்றாளர், சிறந்த அழகியலாளர், அதாவது முருகியல் சிந்தனை, ஈஸ்தட்டிக் சென்ஸ் சொல்லுவாங்க, அந்த அழகியல் சிந்தனை அதிகம் உள்ளவர். அறிவியலாளர், ஆன்மீக சிந்தனையாளர். இப்ப முதல்ல தொடங்குறது ஆன்மீக சிந்தனையாளர் அப்படின்னு தொடங்குவோம். பாரதியினுடைய கவிதைகள்லையும் கட்டுரைகள்லையும், அதாவது அவருடைய படைப்புகள் வழி சில சான்றுகளோடு பாரதியினுடைய ஆன்மீக சிந்தனை, இப்ப சொன்ன அந்த 10 சிந்தனைகளையும் ஒவ்வொரு சிந்தனைக்கு சான்றாக நாம பார்க்கலாம். முதல் சிந்தனை ஆன்மீக சிந்தனை. பாரதி ஆன்மீகத்தில் பாரதி காளியிடம் வேண்டியது அனைவரும் நன்கு அறிந்ததே. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்று வேண்டிய விதம். அது மட்டுமன்று, கண்ணனை 13 நிலைகளில் வைத்து கண்ணன் என் தந்தை, கண்ணன் என் தாய், கண்ணன் என் குழந்தை, கண்ணம்மா என் காதலி என்று பல்வேறு நிலைகளில் கண்ணன் பாட்டின் வாயிலாக கண்ணனையும் பாடியுள்ளார். ஆனால் பாரதியினுடைய இறை அனுபவத்தில் 2 வழிபாடுகளை காணலாம். ஒன்று ஆத்மார்த்த வழிபாடு, மற்றொன்று பரார்த்த வழிபாடு என்று சொல்லலாம். அது என்ன ஆத்மார்த்த வழிபாடு அப்படின்னா, தன்னுடைய தேவைகளுக்காக இறைவனிடம் போய் வழிபாடு செய்வது ஆத்மார்த்த வழிபாடு. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க, அதாவது நீ உனக்கு தேவையானதையும் வேண்டணும், இந்த சமூகத்துக்கு தேவையானதையும் வேண்டணும் அப்படின்னு. பாரதி தனக்கு வேண்டியதாக சொல்லக்கூடியது, நாம் பராசக்தியிடம் வேண்டிய காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய பாடலை சொல்றோம். இதே பாடலினுடைய இறுதி அடிகள்ல பரார்த்த வழிபாட்டிற்கு உரியதையும் செய்திருக்கிறார்னு சொல்லலாம். பரார்த்த வழிபாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலக மக்களினுடைய நலன் கருதி இறைவனிடம் வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாரதி உலக மக்களுக்காக போய் கேட்கிறாரு, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி அப்படின்னு. அதே போல தன்னுடைய பாட்டு திறத்தால் இந்த வையத்தினை பாலித்திட வேண்டும் என்றும் நினைக்கின்றார். தான் படைக்கக்கூடிய கவி மக்களினுடைய எண்ணங்களில் விழிப்புணர்வாக வர வேண்டும், தன்னுடைய எண்ணத்தை அவர்கள் ஈடேற்ற வேண்டும் என்பதனையும் பாரதி எண்ணியிருக்கிறான். அதனால்தான் பாரதி பரார்த்த வழிபாடும் செய்திருக்கிறார், ஆத்மார்த்த வழிபாடும் செய்திருக்கிறார். இந்த இனி என்று ஒரு கட்டுரையிலும் கூட இந்த வழிபாடு குறித்த செய்திகளை, அதாவது வீட்டுக்குள்ள தனியா ஒரு சிலையை வைத்து வழிபாடு செஞ்சு ஒரு குடும்ப ஒற்றுமையை உருவாக்குவது மட்டும் இல்ல, ஊர் ஒற்றுமை நிறைவேறினாதான் நம்ம குடும்ப ஒற்றுமை சீராக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் பாரதி தன்னுடைய கட்டுரையிலும் எடுத்துரைத்துள்ளார். மேலும் ஊக்கம் என்று ஒரு கட்டுரையில் தன்னுடைய கொள்கையாக, உங்கள ஒவ்வொருவருடைய கொள்கைகளையும் வாய்விட்டு உறக்க சொல்லுங்கள், அதை மனதில் உள்ள பயம் போன்ற அந்த பேய்களை எல்லாம் விரட்டி, அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய தீய சக்திகளை எல்லாம் விரட்டி நம்மிடம் நற்சக்திகளை இணைக்க செய்யும் அப்படிங்கிறத ஊக்கம் என்ற கட்டுரையில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடியதுல கட்டுரையிலையும் பாரதி இதனை சுட்டி காட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஆத்மார்த்த வழிபாடு பரார்த்த வழிபாடு தவிர வேறு எதுவும் பாரதி ஆன்மீக வழிபாடு தொடர்பா, ஆன்மீக சிந்தனை தொடர்பா சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதியினுடைய இந்த இறை அனுபவத்தை நம்ம எதனோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா,
எல்வின் அண்டர்ஹில் அப்படிங்கிறவர் வந்து இறை அனுபவத்தை வந்து ஒரு 6 நிலைகள்ல சொல்லுவாரு. ஒண்ணு வந்து சோல் ஸ்ட்ரகிள், அதாவது ஆன்ம போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாரதி கையாளக்கூடியதும் அந்த ஆன்ம போராட்டம் தான். இந்த ஆன்ம போராட்டம் என்பது இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து இந்த இச்சைகளில் எல்லாம் ஆன்மாவானது ஒரு குறிப்பிட்ட சூழல்ல வந்து இந்த உலக வாழ்க்கையில கசப்பு ஏற்பட்டு இதுல இருந்து விலகணும் அப்படிங்கிற நிலைக்காக போராடக்கூடிய சூழலை தான் என்ன சொல்றாங்கன்னா ஆன்ம போராட்டம் அப்படின்னு. அதற்கு வந்து நாம இப்ப முதல்ல சொன்ன அந்த தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி நரைகூடி கிளப்பருவம் எய்தி பின் கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்ந்து விடுவேன் என்று நினைக்கின்றாயோ என்று பாரதி கேட்ட இந்த வரிகள் வந்து ஆன்ம போராட்டத்திற்கு சிறந்த சான்றாகும். அடுத்ததாக ஆன்ம எழுச்சி. ஆன்ம எழுச்சி என்பது ஆன்மீக வாழ்க்கையில் தீவிரமான ஒரு வேட்கை ஏற்பட்டு, அதாவது இறைவன் மீது அதீதமான பற்று ஏற்பட்டு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து தம்மை நீக்கிக் கொள்வதற்காக முற்படக்கூடியது. அதாவது இறைவன் மீது அதீத எண்ணம் தோன்றக்கூடிய அந்த எழுச்சி நிலையை தான் ஆன்மாவின் எழுச்சி நிலை அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து நம்ம பாரதியினுடைய வரிகள்ல பார்த்தோம் அப்படின்னா, தாயினை கண்டாலும் சகியே சலிப்பு வந்ததடி, பாலும் கசந்ததடி சகியே படுக்கை நொந்ததடி. அதாவது இந்த உலக பொருட்களின் மீதெல்லாம் தனக்கு இருக்கக்கூடிய பற்றானது நீங்கிக் கொண்டே வருகிறது என்று பாரதி பாடியதை வந்து குறியீட்டு சிம்பலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குறியீட்டு வாயிலாக நாம எடுத்து கொள்ளலாம். இன்னொன்னு வந்து தூண்டிற் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக என் நெஞ்சம் துடிக்கிறதடி. அதாவது நமக்கு பாரதியினுடைய அந்த கவி வரிகளை நாம என்ன நோக்கத்தோட பாக்குறோமோ அந்த நோக்கத்துக்கு பொருந்தியதாக வரும். சிலர் வந்து இந்த வரிகளை எல்லாம் காதல் அனுபவ நிகழ்விற்கு சான்றாகவும் சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து ஆன்ம எழுச்சி பெறக்கூடிய நிலைதான் பாரதியினுடையதுல இருந்திருக்கு. அதே போல இன்னொரு கவிதை வரி பார்த்தோம் அப்படின்னா, எவனோ என் அகம் தொட்டு விட்டான். பாரதி வந்து சொல்லுவதாக அந்த வரி அமைதி. என் அகம், என்னுடைய உள்ளத்தை வந்து தொட்டு விட்டான். நான் வந்து கண் விழித்தேன் சகியே மேனி மறைந்து விட்டேன், மனதில் மட்டிலும் புதியதொரு மகிழ்ச்சி வருகிறது. அதாவது என்னை தொட்டான் இறைவன், நான் அதை உணர்ந்தேன். என்னுடைய மேனியில வந்து அந்த தொட்டதற்கான எந்த அடையாளங்களும் இல்லை. ஆனால் என்னுடைய மனதிற்குள் மட்டும், என்னுடைய உணர்விற்குள் மட்டும் அப்படியே அந்த இறைவனை நான் உணர்ந்த நிலையை வந்து அடைகிறேன் என்பதனை பாரதி தன்னுடைய வரிகள்ல கூறியிருக்கிறாரு. அடுத்த நிகழ்வு வந்து ஆன்ம சுத்தி அப்படின்னு சொல்லலாம். ஆன்மாங்கிறது இங்கு நம்மளுடைய உயிர். அந்த உயிரானது இறைவனை ஒன்றக்கூடிய நிலையை அடையக்கூடியதான் இங்கு சொல்லிக்கிட்டே வராரு. சுத்திங்கிறது சுத்தம் செய்தல். ஆன்ம எழுச்சி பெற்ற ஆன்மாவானது தன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையை வந்து சொல்றாரு. அப்படி சொல்லும் போது மோகத்தை கொன்றுவிடு அல்லால் என்ற மூச்சை நிறுத்திவிடு, சிந்தனை தெளிவாக்கு அல்லால் இதனை செத்த உடலாக்கு. என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் தூய்மையானதாகவே வர வேண்டும். அதாவது நம்ம இப்ப நேர்மறை சிந்தனைகள் சொல்லுவோம்ல, பாசிட்டிவ் எனர்ஜி, அப்படி வர்றது மட்டும்தான், நேர்மறை சிந்தனைகள் மட்டும்தான் என்னுடைய இதுல வரணும். அது இல்லாத சிந்தனைகள் எனக்கு வருது அப்படின்னா இந்த உடல் இருந்தும் எந்த பலனும் அல்ல. இந்த உடலை வந்து செத்த உடலாக நீ மாற்றிவிடு என்று பாரதி கேட்பதாக அதை பாடியிருக்கிறாரு. அடுத்ததாக ஒளி நெறி அப்படின்னு ஒரு நிலை சொல்லுவாங்க. இந்த ஒளி நெறி என்பது என்ன அப்படின்னா, தூய்மை அடைந்த அந்த ஆன்மாவானது இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேருதான் ஒளி நெறி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து காளி தாயிடம் பாரதி கேட்கிறாரு, கண்ணும் ஆயிரும் என்று நின்றால் காளி தாயினும் எனக்கு அருள் செய்தால். எனக்கு அருள் புரியக்கூடியவள் யார் அப்படின்னா, என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் பாலிக்கக்கூடியவளாக என்னுடைய தாய் காளி நிற்கின்றாள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆன்மாவானது தூய்மை அடைந்து இறை ஒளி பெறுகின்ற நிலையை பாரதி உணர்ந்து ஒளி நெறியாக அதனை வெளிப்படுத்துகிறார். இது போல இருள் இரவு அப்படின்னு அதற்கு எதிரானது ஒண்ணு சொல்லுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, இறைவனின் அருளினை பெற்ற ஆன்மாவானது வாழ்வா சாவா அப்படின்னு போராடக்கூடிய ஒரு நிலையை குறிப்பதற்கு பேர் வந்து இருள் இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாரதி தன்னுடைய கவிதை வரிகள்ல கொடுத்திருக்கிறாரு. மேனி கொதிக்குதடி தலை சுற்றியே வேதனை செய்குதடி என்றும் நான் ஒருவன் மட்டிலும் பிரிவு என்பதோர் நரகத்து உழலுவதோ. என்னால வந்து இந்த நிலையில இருக்கக்கூடியது வந்து உன்னை வந்து அடையவும் முடியாமல் நீங்கவும் முடியாமல் நான் நரகத்தில் உழன்று கொண்டிருக்கின்றேன். இது வந்து எனக்கு இருளாக இருக்கின்றது. இந்த நிலையிலிருந்து என்னை உன்னிடம் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை ஆன்மாவானது இறைவனினுடைய அருளை முழுவதுமாக பெறுவதற்கு ஒன்றக்கூடிய அந்த நிலையை பாரதி சுட்டி காட்டுகிறார்.
இறுதியான 6வது நிலை என்ன அப்படின்னா ஒன்றும் நெறி. இந்த ஒன்றும் நெறி அப்படிங்கிறது வந்து லயித்தல், ஆன்மா வந்து லயிக்கக்கூடிய நிலை, முழுவதுமாக இறைவனுடைய இன்பத்தில் லயிக்கக்கூடியதற்கு பேர் தான் ஒன்றும் நிலை அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு இன்னொரு பேர் இன்பொரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன் வேறு தான் வேறு என்று இரண்டாக பிரித்தறிய முடியாதபடி ஒன்றாக கலக்கக்கூடிய நிலை. இது வந்து பாரதியினுடைய பாடல் வரிகள்ல பார்த்தோம்னா, காற்று வெளியிடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். எனக்கு வந்து எங்க பார்த்தாலுமே இறை அந்த உருவத்துல வந்து நீதான் தெரிகிற, பாயுமொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயமது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு என்று எல்லையில்லா இன்பத்தினை தூய்க்கின்ற பாரதி ஆன்மாவானது இறைவனோடு ஒன்றிவிட்ட நிலையை சொல்லக்கூடியதாக இந்த நிலையினை காணலாம். இங்கனம் பாரதி ஆத்மார்த்த நிலையினோடும் பரார்த்த நிலையினோடும் 6 வகைப்பட்ட இந்த நிலைகளில் எல்லாம் இறைவனை வந்து ஒன்றக்கூடியதை தன்னுடைய கவி படைப்புகளின் வாயிலாக ஆங்காங்கே நிறுவியுள்ளார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த நிலைப்பாடானது பாரதியினுடைய மொழி. பாரதிக்கு மொழி தெரியுமா அப்படின்னு கேட்டா, பாரதி வந்து படித்தது, பாரதியினுடைய வாழ்க்கை வரலாற சொல்லும் போது எல்லாரும் வந்து பாரதியினுடைய கல்வி நிலை அவங்க தந்தை வந்து இது சொன்னதையா மாற்றி சொல்லுவாங்க. ஆனா பாரதி வந்து பன்மொழி புலமை மிக்கவன். பன்மொழி புலமைனா அவர் பாடிய அந்த கவி வரிக்கு சொந்தக்காரர் பாரதி மட்டுமாக தான் இருக்க முடியும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அதாவது 1-2 மொழியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் படிச்சிருக்கிற மொழியிலேயே சிறப்பானது தமிழ் தான் அப்படின்னு சொல்றது உயர்வு கிடையாது. பாரதிக்கு வந்து 16 மொழிகள் தெரியுமா. அந்த மொழிகள் எல்லாம் தெரிந்திருந்தும் என்னுடைய தமிழ் மொழிதான் சிறப்புன்னு பாரதி சொல்லியிருக்கிறார். அதனால் அது வந்து உயர்வான வரிகளாக அந்த யாமறிந்த மொழிகளிலே, நான் அறிந்து வைத்திருக்கக்கூடிய மொழிகளிலே மிகவும் உயர்வானது சிறப்பானது எம்முடைய தமிழ் மொழி என்று சொல்லியிருக்கிறார். இந்த மொழி பற்று மிக்கவராக, மொழி பற்றாளராக நம்முடைய பாரதி இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம சொல்றோம் தேசிய கல்விக் கொள்கையெல்லாம் உருவாக்கி கல்வியை மாணவர்களுக்கு போதிக்கிறதற்கு நிறைய இது கொண்டு வராங்க. இன்று அல்ல, பாரதியினுடைய கட்டுரை நூலில் பார்த்தோம் என்றால் பாரதி தன்னுடைய கட்டுரை நூலில் கூறியிருக்கிறார் எத்தனை வகையான கல்வி இருக்குன்னு சொல்லும் போது, முதல் நிலையில் எழுத்து, படிப்பு, கணக்கு, 2வது சரித்திர பாடல்கள், 3வது பூமி சாஸ்திரம், 4வது மத படிப்பு, 5வது ராஜ்ய சாஸ்திரம், 6 பொருள் நூல், 7 சயின்ஸ் அல்லது பௌதீக சாஸ்திரம், 8 கைத்தொழில், விவசாயம், தோட்ட பயிற்சி, வியாபாரம், 9 சரீர பயிற்சி, 10 யாத்திரை என்று சொல்லக்கூடிய எக்ஸ்கர்ஷன். இது எல்லாமே இன்னைக்குதான் நாம புதுசா பயன்படுத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சரீர பயிற்சினா நம்முடைய உடலுக்கு யோகா நிலை, தியான நிலை இதெல்லாம் இன்று வந்ததாக இல்ல. பாரதி தன்னுடைய இதுல இதெல்லாம் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு, மாணவர்களுக்கு தமிழ் மொழியில அதாவது அவங்களுடைய தாய்மொழி எதுவோ அதுல பயிற்றுவிக்க வேண்டும் என்று பாரதி வலியுறுத்தி உள்ளார். தாய்மொழி மூலம் கற்பிக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு அது எளிமையாக, இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய மாணவர்களுக்கான போராட்டம் என்ன அப்படின்னா, தனக்கு வந்து ஒரு கருத்து தெரியுது அப்படின்னா அத தன்னுடைய மொழியில சொல்றதுன்னா உணர்வு பூர்வமாக மிகவும் லயித்து நன்கு சொல்ல முடியும் அவங்களால. ஆனா இங்கு வந்து மொழி தடையாக இருக்கு. வேற்று மொழியில கூறணும்னு சொல்லும் போதுதான் நம்முடைய மாணவர்கள் வந்து தயங்கி நிற்கிறாங்க. ஆனா இதை நம்முடைய பாரதி அன்றே தம்முடைய கட்டுரையில பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவங்கள வந்து கற்று அவங்களுடைய தாய்மொழியிலேயே அந்த உணர்வுகளை வெளியிடுவதற்கு அல்லது அந்த கருத்துக்களை பதிவு செய்வதற்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத தம்முடைய கட்டுரையில பதிவு செய்திருக்கிறார். அதே போல தாம் படிச்சு தன்னுடைய மொழியில இருக்கக்கூடிய சிறப்புகளை தான் மட்டுமே வச்சுக்க கூடாது. தம் மொழியில இருக்கக்கூடிய கருத்துக்கள் பிற மொழிகளுக்கும் பிற நாடுகளுக்கும் செல்ல வேண்டும் என்பதனையும் பாரதி வந்து தன்னுடைய கவிதை வரிகளான பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய தமிழ் நூல்கள் பிற மொழிக்கு போகணுங்கிறதை சொல்லியிருக்கிறார். நம்ம வந்து இன்னைக்கு அதுக்கு ஒரு ஆங்கில பெயர் வச்சு மொழிபெயர்த்தல், அதாவது டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட், மொழியியல் துறை, மொழிபெயர்ப்பியல் துறைன்னு கொண்டு வந்து இப்பதான் அது இருக்கிறதா நினைக்கிறோம். ஆனா பாரதி அன்றே தம்முடைய வரிகள்ல வந்து சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய மொழியில இருக்க சிறப்பு நான் மட்டுமே வச்சுக்கிட்டா எல்லாருக்கும் தெரியாது. அந்த சிறப்பு எல்லாருக்கும் அது போய் சேரணும். அப்பதான் என்னுடைய மொழி உயர்வு என்பதை மற்றவங்களும் சொல்லுவாங்க. நமக்கு நாமே சொல்லிக் கொள்வதில் பெருமை இல்லை. நம்முடைய மொழியை பிற மொழிக்காரங்க வந்து புகழணும். அதுலதான் நம்முடைய சிறப்பே அடங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய இதுல வந்து பாரதி வந்து ரொம்ப தெளிவாக தம்முடைய
இந்த ஒரே கவிதை வரிகளே போதுமானது. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் வேற எந்த மொழியில இருந்தாலும் பரவாயில்ல, அது நல்ல கருத்தா நம்ம மொழிக்கு கொண்டு வந்துரு. நம்ம மொழியில இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள் நம்ம மொழியிலேயே மட்டும் தங்கிடக்கூடாது. உதாரணமாக நம்ம இப்ப திருக்குறள் சொல்றோம், உலக பொதுமுறை என்று சொல்லக்கூடிய நம்ம அற இலக்கியமான திருக்குறளை நம்ம மொழியில மட்டும் வச்சுக்கிறது உயர்வு கிடையாது. அனைத்து மொழிகளுக்கும் அது சேர்வதுதான் சிறப்பு. அப்படி நம்முடைய மொழி புலமை மிக்கவனாகவும் மொழியினுடைய பன்முக திறனை அறிந்தவனாகவும் நம்முடைய பாரதி இருந்திருக்கிறாரு. அதே போல சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். எல்லா திசைகளுக்கும் நீங்க பரவி செல்லுங்கள். அனைத்து இடங்களில் இருக்கக்கூடிய அந்த கல்வி செல்வங்களை எல்லாம் இங்கேயும் கொண்டு வந்து சேர்க்கணும். அதாவது அங்க இருக்கக்கூடிய நூல்கள், அங்க இருக்கக்கூடிய மொழி புலமை, மொழி திறன், அதெல்லாமே இங்கேயும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்முடைய பாரதி சொல்லியிருக்கிறாரு. இந்த மொழி மட்டும் அல்லாது சேமமுற வேண்டுமெனில் தமிழ், அதாவது தெருவெல்லாம் என்ன மட்டும் முழக்கம் செய்யணும், தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என்கிறார் பாரதி. அதாவது நம்முடைய தேமதுர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். நம்மளுடைய மொழியினுடைய சிறப்பை நாம் அறிவது மட்டும் அல்லாமல் அனைவருக்கும் எடுத்து செல்லக்கூடியதுதான் மிக மிக சிறப்பானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. அதே போல பிற மொழிகளை கற்றுக்கொள்வதையும் இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க, பிற மொழியை இங்க இருக்கக்கூடியவர்கள் கற்றுக்கொண்டால் அது உள்ள வருதேனா. அப்படி இல்ல, அந்த மொழிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓ மொழியிலாம் இல்லாத சிறப்பு என் மொழியில இருக்கு பாரு அப்படின்னு எடுத்துரைக்க கூடியதுதான் உயர்வானதுங்கிறத அறிந்திருந்ததுனாலதான் பாரதி மலையாள மொழியையும் கூட சொல்லும் போது தன்னுடைய கவிதை வரிகள்ல சொல்லியிருப்பாரு, சேர நன்னாட்டிலம் பெண்கள் உடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஒட்டி விளையாடி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எந்த மொழியையும் காழ்ப்புணர்ச்சியோடைய பார்க்கல பாரதி. எல்லா மொழிகளையும் கற்று தெரிந்து அதனுடைய உயர்வை எல்லாம் தெரிந்து கொண்டு அதெல்லாம் விட நம்முடைய தமிழ் மொழி எவ்வளவு உயர்வானது, அதில் இருந்தெல்லாம் எந்த வகையில வேறுபட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நிறுவுவதற்கான வரிகளை தம்முடைய படைப்புகளிலேயே பதிவு செய்துள்ளார் பாரதி. அதே போல கன்னி பருவத்தில் அந்நாள் என்றன் காதில் விழுந்த திசை மொழி எல்லாம் என்னென்னலோ பெயரோ சொன்னாங்க. ஆனா அது எல்லாமே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகிக்கிட்டே வந்துருச்சு, அழிஞ்சுக்கிட்டே வருது. அதாவது மொழிகள் தோன்றலாம் புற்றீசல் போல, ஆனால் நிலைத்து இருக்கக்கூடிய மொழி என்பது எம்முடைய மொழி என்பதையும் அன்றை பாரதி நம்முடைய படைப்புகளில் சுட்டி காட்டியுள்ளார். இப்படி மொழி புலமை மிக்கவராகவும் பாரதி விளங்கிய நிலையை நாம் காண முடியும். பெண்ணிய சிந்தனையாளர் பாரதி தம்முடைய படைப்புகள் வழியாகவும் சரி, தன்னுடைய வாழ்வியல் வழியாகவும் சரி நிரூபித்த மிக முக்கியமான விஷயம் பெண்ணிய சிந்தனை. எல்லாரும் இன்னைக்கு நினைச்சுக்கிறாங்க பெமினிசம்ங்கிறது மேலை நாட்டார் கோட்பாடுல இருந்து இப்பதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, தம்முடைய வாழ்க்கையிலேயே பாரதி அதை செய்து காட்டியவர் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய படைப்புகள்ல பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று இருந்த காலத்தெல்லாம் நீக்கி அவங்களுடைய அந்த அறியாமை எல்லாம் இருளை எல்லாம் அகற்றி அவர்களுக்கு ஒளி ஏற்ற வேண்டும், பெண் கல்வி என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத தம்முடைய கவிதைகள்லையும் கொண்டு வந்திருக்கிறாங்க, கட்டுரைகள்லையும் பதிவு செய்திருக்கிறார் பாரதி. தன்னுடைய இந்த நிலையை தான் வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு தோழமையாக இருந்தவங்க சகோதரி நிவேதிதா அவர்கள். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா இடங்கள்லயும் பெண் விடுதலை பற்றி, பெண் சிறப்பு பற்றி எல்லாம் பாடுறீங்க, ஆனா உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம் அப்படின்னு கேட்கும்போது, அந்த நேரத்துல தன்னுடைய மனைவியை கையில தோள் போட்டு இப்படி வெளியில அழைத்து செல்வது என்பது இல்லாத ஒரு காலகட்டத்தில் நான் என்னுடைய மனைவிக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்பதற்கு செயலாக தன்னுடைய வாழ்வியலில் நிகழ்த்தி காட்டியவர் பாரதி அப்படின்னு சொல்லலாம். அந்த செயலின் மூலமாக தன்னுடைய நிலையை எப்படி வெளிப்படுத்தி இருப்பாரு அப்படின்னா, இந்த நிமிஷம் நான் பேசுறது செயல் எல்லாத்துலயும் வேணா என்னுடைய பெண் விடுதலை பற்றிய கருத்துக்கள் இருக்கலாம், ஆனா நீங்க நான் மறந்த இந்த நிகழ்வை நினைவுபடுத்துனீங்கன்னு சொல்லி தன்னுடைய தோழமைக்கு நன்றி கூறி செல்லம்மா பாரதியை அழைத்து சென்ற நிகழ்வு தம்முடைய வாழ்க்கை வரலாற்றில் அனைத்து இடங்கள்லையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது மட்டும் அல்லாது பாரதி தன்னுடைய அனைத்து இடங்களிலும், அதாவது ஒரு பெண்ணுக்கு அறிவுரை கூறுவதாக பாப்பா பாட்டு, அதாவது உனக்கு யாராவது பாதகம் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய இதுல காரி உமிழ்ந்திட வேண்டும், அதாவது யாரும் உன்னை துன்புறுத்துறாங்க அப்படின்னா அதை நீ தாங்க கூடாது, அதை நீ வெளிக்கொணர வேண்டும் என்பதனை அன்றே ஒரு சிறு பிள்ளைக்கு விழிப்பதாக
பாரதி வந்து விழித்திருக்கக்கூடியதை வந்து நம்ம பெண்ணிய சிந்தனையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இதே போல அரசியல், அதாவது தன்னுடைய கவிதை வரிகள்ல வந்து அழகியல் நோக்கு, அதாவது ஈஸ்தட்டிக் சென்ஸ், முருகியலாளர் அப்படிங்கிறதற்கு தன்னுடைய கலை உணர்வுகளை ஆங்காங்கே தன்னுடைய படைப்புகளின் வாயிலாக, அதாவது அந்த அழகியல் அணுகுமுறை அப்படிங்கிறது வந்து இலக்கியத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து காட்சியாக, இயற்கை பொருளாக காட்டக்கூடியதுல ஒவ்வொரு வர்ணனைகள்லையும் தன்னுடைய கவிதைகள்ல தான் ரசித்த அந்த நிகழ்வுகளை அப்படியே நமக்கு காட்டக்கூடியதாக, காட்சியாக, புலன காட்சியாக விரித்து உரைப்பதாக பாரதி கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பொழுது, அந்தி பொழுது என்பதனை சுட்டி காட்டுவதற்கு அந்த பொழுது எப்படி இருக்கிறது என்பதனை அப்படியே சுட்டி காட்டுகிறார். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பறவைகளையும் மற்ற விலங்கினங்களையும் கூட தன் உயிர் போல கருதி, அதாவது உயர்தினையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை நாம் காண்றோம். மழையை ரசித்து ஒவ்வொரு துளிக்கும் அந்த மழை பொழிவினுடைய துளிக்கு ஏற்றாற் போல தம்முடைய இசையை அமைத்து அதனை பாடல்களாக வெளிக்கொணர்ந்துள்ளார் அப்படிங்கிறதையும் அறியலாம். திக்குகள் எட்டும் சிதறி தக்கத்தின் தருகிடத்தின் தருகிடத்தின் தருகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தின் தருகிடத்தின் தருகிட அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த புலமையை, இசையின் புலமையையும் சரி, தன்னுடைய அழகியல் உணர்வையும் சரி, இயற்கையோடு ஒன்றி தான் வெளிப்படுத்தக்கூடிய திறத்தை வந்து தம்முடைய படைப்புகள் வாயிலாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். காற்று அடிக்குது, கடல் குமருது, கண்ணை விழிப்பாய் நாயகனே, தூற்றல் கதவு சாளரம் எல்லாம் தொலைத்து அடிக்குது பள்ளியிலே அப்படின்னு சொல்லி அந்த நாயகனே அந்த ஒவ்வொரு செயலையும் தான் விழித்து பாடக்கூடியதாக, யாரையாவது அழைத்து சொல்லுவது போல தன்னுடைய அந்த வர்ணனையையும் கூட யாரிடனும் உரையாடுவது போல அமைத்து கொண்டு சொல்லக்கூடிய திறம் வந்து பாரதியிடம் அதிக அளவு போற்றத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். வான் மீன்களையும் காற்றினையும் மற்றும் ஒவ்வொரு பொருட்களையும், விண்ணுலக பொருட்கள், காலை பொழுது மலரக்கூடிய சூழல், இப்படி ஒவ்வொன்றையும் தம்முடைய கவிதைகளிலும் கட்டுரைகளிலும் இயல்பாக அந்த கலைத்தன்மையோடு எடுத்துரைக்கக்கூடிய திறன் வந்து பாரதியிடம் மிகுந்து இருக்கிறது. அதாவது இயற்கையை மட்டுமல்ல, இறையையும், அதாவது லட்சுமி தேவி, சக்தி தேவி, விநாயகர், ஒவ்வொருவரை கடவுளையும் வந்து படைக்கக்கூடியதிலையும் கூட தம்முடைய அழகியல் உணர்வினை புகுத்தி கண்ணனை பாடும்போது இந்த பாடல் அனைவருக்கும் கேட்டவுடன் மெய் சிலிர்க்கக்கூடிய வண்ணமாக இருக்கக்கூடிய பாடல். காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா. இத கேட்கும் போதே நம்மளுக்கு அந்த உணர்வை வந்து ஏற்படுத்தக்கூடிய விதமாக பாரதி வந்து இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வு திறத்தை அழகியலாக வெளிப்படும்படி தம்முடைய படைப்புகளில் கொடுத்துள்ளார் அப்படிங்கிறதையும் நம்ம அறிய முடியுது. இன்னும் இது போல பாரதியினுடைய படைப்புகளை வந்து அகக்கட்டமைப்பு, புறக்கட்டமைப்பு, அவங்களுடைய கவிதைகளையும் கட்டுரைகளையும் எடுத்துக்கொண்டு வெளி இது அடிப்படையில, அதாவது அகம் என்றால் உள்ளடக்கத்தின் அடிப்படையில், பொருள் அடிப்படையில நம்ம விவரிக்கக்கூடியது. புறக்கட்டமைப்பு என்றால் வெளி பார்வையின் அடிப்படையில், அதாவது வெளியில எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா வசன கவிதையாக இருக்கக்கூடியது, யாப்பிற்கு பொருந்தி வரக்கூடிய கவிதையாக இருக்கக்கூடியது, இது வந்து கவிதை வடிவத்துல இருக்கு, இது கட்டுரை வடிவத்துல இருக்கு அப்படின்னு பிரிக்கக்கூடியது போல நாம அமைக்கலாம். இதே போல உள்ளடக்கம் அடிப்படையில அப்படின்னா இப்ப ஆன்மீகம் அடிப்படையில, பெண்ணிய சிந்தனை அடிப்படையில அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம பொருத்தி காட்ட முடியும். இது போல பாரதியினுடைய கருத்துக்கள்ல வந்து அறிவியல் சிந்தனைகளும் மேலோங்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து உலகமே வந்து நம்முடைய கைக்குள் வந்து அடங்கி இருக்கக்கூடியதாக கைபேசி அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த சிந்தனை வந்து பாரதி வந்து விதைத்த ஒரு விதைதான். நாம அனைவரும் அறிந்த அந்த வரிகள், காசி நகர் புலவன் பேசுவது காஞ்சியில் கேட்பதற்கு கருவிகள் செய்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியினுடைய அந்த சிந்தனை இங்க இருக்கக்கூடியவங்க பேசுறத அங்க கேட்கறதற்கு ஒரு இது செய்யணும்னு, அப்படி செய்ததன் வாயிலாக தான் இன்று இணைய வழியில் இப்படி நாம் பல கருத்துக்களை வந்து பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பெரும் வாய்ப்பாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதனால இப்படி மாற்று சிந்தனை, அறிவியல், அதாவது தொலைநோக்கு பார்வை கொண்டவனாக, ஒவ்வொரு நிகழ்வை பார்க்கும் போதும் தொலைநோக்கு பார்வை கொண்டவனாகவும் அறிவியல் சிந்தனை உடையவனாகவும் பாரதி இருந்திருக்கிறாரு. அதனாலதான் அவர் தம்முடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் போதும், தம்முடைய படைப்புகளை வெளிப்படுத்தும் போதும் அதுல வந்து கருவின்னு மட்டும் சொல்லிட்டாரு. ஆனா அந்த கருவி என்னங்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாருடைய கைகளிலும் இருக்கு. ஆனா அந்த கருவியை கண்டுபிடிக்க வேணும், இப்படி ஒரு பொருள் வேணும் அப்படிங்கிற அந்த தோற்றம், அந்த சிந்தனை, புதிய சிந்தனை, மாற்று சிந்தனை தோன்றி இருக்கு இல்லையா? இது போல நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் இன்றும் வந்து பல கவிஞர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய
இந்த பாடு பொருளானது, இந்த சிந்தனையானது உயர்வு பெறக்கூடியதாக, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சிறப்பான விஷயமாக, செய்தியாக இருக்கும். இது போல பாரதியினுடைய சிறுகதைகள், ஒரு சிறுகதை ஒரு பத்தி அளவுதான். நம்ம சிறுகதைன்னு சொன்னா அதற்கு கதாபாத்திரங்கள் இருக்கணும், இத்தனை கதாபாத்திரங்கள், இவ்வளவு களம்னா இடம், இத்தனை இடத்துல நடந்த மாதிரி அப்படிலாம் சொல்லி நினைப்போம். ஆனா பாரதி எளிமையாக ஒரு பத்தியில் ஒரு கவிதையை, அதாவது தான் அனுபவித்த வேதனையை தன்னுடைய மனதில தோன்றிய அந்த அப்படியே கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு பத்தி சிறுகதையாக கூட படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் ஒரு செட்டியார கிண்டல் செஞ்சிருப்பாரு. அவர் தனக்கு கொடுக்கல அப்படிங்கிறதற்கு அவருடைய உடல் அமைப்பை அவருடைய வயிறு பானை போன்ற வயிறு, இப்படி இதை வர்ணனை செய்த ஒரு பத்தி அளவு எழுதி ஒரு சிறுகதையாக நமக்கு கொடுத்திருப்பார். இது போல ஏராளமான சிறுகதைகள் படைத்திருக்கிறார். அதாவது நையாண்டியாக படைத்திருக்கக்கூடிய சிறுகதைகளும் உண்டு, தம்முடைய உள்ள உணர்வை, வேட்கையை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக படைத்திருக்கக்கூடிய இடங்களும் உண்டு. இதையெல்லாம் ஒவ்வொரு ஆன்மீக சிந்தனை, அறிவியல் சிந்தனை, பெண்ணிய சிந்தனை, இப்படி எல்லாம் பார்த்தோம். மொத்தத்துல தேசப்பற்று, நம்முடைய நாட்டுக்காக அரசியல் தலைவர்களை புகழ்ந்து பாடியதாக இருக்கட்டும், அல்லது மக்களிடம் விடுதலை உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பாரதி தன்னுடைய வாழ்வியலில் தனக்கு இருந்த சிக்கல்களையும் மீறி தன்னுடைய நாட்டு மக்களுக்கு விடுதலை உணர்வை கொண்டு வர வேண்டும், அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே பாடிய படைப்புகளும் ஏராளமாக இருக்கின்றன. இறுதியாக நான் என்னுடைய பாரதியினுடைய பார்வையில் நான் படைத்த ஒரு சிறு கவிதையை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அம்மா நேரம் இன்னும் இருக்காங்கம்மா? பாரதியின் பார்வை. அஞ்சா நெஞ்சனே, அறிவுக்கு அதிபதியே, ஆற்றல் நிறைந்தவனே, ஆதியாய் விளங்குபவனே, இயற்கையின் ரசிகனே, இளைஞரின் காதலனே, ஈடில்லா புகழ் பெற்றவனே, ஈடு இணை இல்லாதவனே, உணர்வுகளை உருவாக்கியவனே, எழுச்சி மிக்கவனே, எங்களிடம் உறைந்தவனே, ஏணிப்படியாய் இருந்தவனே, ஏற்றம் மிகு கவிஞனே, ஐம்பொறி ஆட்சிகள் என்றவனே, ஒளிரும் கண்களை உடையவனே, ஒற்றுமையை விளக்கியவனே, ஓடி விளையாடச் சொன்னவனே, ஓங்கு புகழ் கவிஞனே, அவ்வையின் ஆத்திச்சூடியை மறுபதிப்பு செய்தவனே, எட்டையாபுரத்தில் உதித்த சூரியனே, எட்டுத்திக்கும் கதிர்களை பரப்பியவனே, பல் சுவை கவிதை வழங்கியவனே, பல் துறை வித்தகனே, பார் முழுவதும் பரவியவனே, பாட்டுக்கொரு புலவனே, பராசக்தியின் தாசனே, பார்வியக்கும் பாவலனே, தேசத்தை உயிர் மூச்சாக போற்றியவனே, முண்டாசு கட்டி முரசு கொட்டியவனே, கூவும் குயிலினை கவிதையில் படைத்தவனே, சுதந்திர தாகம் கொண்டவனே, சுதந்திர பாட்டு பாடியவனே, மூவர் சபதத்தை 5ஆக வகுத்து பாஞ்சாலி சபதம் ஆக்கியவனே, சிட்டுக்குருவியை விடுதலை ஆக்கியவனே, சீட்டு கவியை வரைந்தவனே, காதல் இன்பத்தை நுகரச் செய்தவனே, காலமெல்லாம் எங்கள் நெஞ்சில் நிறைந்தவனே, பாரதியே, எங்களை விட்டு விடுதலையாகி சென்றாலும் உங்கள் நினைவுடன் வாழும் இளைய தலைமுறை நாங்கள். வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி அம்மா.